ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். சென்னை டெல்லி மேட்ச் முடிஞ்சிருக்கு. டாஸ் வின் பண்ண அக்சர் படேல் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நாங்கள் ஃபீல்டிங்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேட்டிங் எடுத்தார். பவர் பிளேயில் ஒரு பக்கம் கலீல் செம்மையாக போட்டாலும் இன்னொரு பக்கம் பொருள் பொழந்து எடுத்தார். 51 ரன்னுக்கு ஒரு விக்கெட் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. பவர் பிளே முடிஞ்சது நானும் வரேன் டாடா பை பைன்னு பொருள் அவுட்டை கிளம்பிட்டாரு. அடுத்து வந்து அக்சர் படேல் என்ன கோவத்தில் இருந்தாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சாரு. 10 ஓவருக்கு 82 ரன்னு சொல்லி நல்லா அடிச்சிருந்தாங்க. நூர் அகமது அக்சர் படேல் போல்டு எடுத்தார். இல்லாட்டி இன்னொரு ரன் அதிகமாக போயிருக்கு. 33 பாலுக்கு KL ராகுல் 50 ரன் அடிச்சாரு. 10 ரன்னா பறந்து ஃபீல்டிங் பண்ணி பவுலிங் போட்டு 18வது ஓவரில் 6 ரன், 20வது ஓவரில் 7 ரன் கொடுத்து செம்மையாக பவுலிங் போட்டு கண்டெயின் பண்ணாங்க. இவர் ஒரு பக்கம் கண்டெயின் பண்ணார். முகேஷ் சௌத்ரி நல்லா ரன் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. 20 ஓவரில் 183க்கு 6 சொல்லி முடிச்சாங்க. KL ராகுல் 77 ரன் அடிச்சாரு. செகண்ட் இன்னிங்ஸ் வந்த CSKவை DC பவுலர்ஸ் பங்கு போட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. ரச்சின் உனக்கு, ருத்ராஜ் எனக்குன்னு சொல்லிட்டு முகேஷும் ஸ்டாக்கும் அவங்க 2 விக்கெட் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. 11th பால்ல ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் பவுண்டரி அடிச்ச கான்வே அடுத்த ஒரு பால்லே அவுட் ஆயிட்டாரு. பவர் பிளேயில் 6 ஓவருக்கு 46க்கு 3 சொல்லி முடிச்சாங்க. ருத்ராஜ் செம்மையா 2 விக்கெட் எடுத்தாரு. ஜடேஜா குல்தீப் பால் அவுட் ஆனாரு. தோனி ஒரு பக்கம் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் சங்கர் செம்மையா சிங்கிள் எடுத்து ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் இன்னொரு பக்கம் விஜய் சங்கர் மட்டும்தான் அடிச்சாரு. பட் அவருக்கு பேட்ல மீட் ஆகல. கடைசி 25 ரன் வித்தியாசத்துல DC ஜெயிச்சிட்டாங்க. தோனி 30 ரன் அடிச்சிருந்தார். பட் எதுவுமே வின்னுக்கு ஹெல்ப் பண்ணல. பக்கத்துல கூட போக முடியல. அடுத்து என்ன நடக்குது என்னங்கிறத அடுத்த மேட்ச்ல பார்ப்போம். டாடா பை பை.